வணக்கம். மகா கல்யாணம் சரியில்ல. ராஜலட்சுமி கிட்ட அவங்க மாமியார் மாமனார் சொல்கிறாங்க, மகாலட்சுமி நல்ல பொண்ணு, நம்மளா தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா கூட சூர்யாவுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு அமைஞ்சிருக்காது. அவள் வேறு எங்கேயோ பிறந்து வளர்ந்துட்டு எல்லாத்தையும் மறந்து வந்து நம்ம வீட்டுக்கு அவள் எல்லாருமே நல்லா பார்த்துக்கிறா. நம்மளுக்கு என்னென்ன பிடிக்குன்ட்டு அவள் தேடி தேடி எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கிற கவனிச்சிக்கிறா. ஆனால் உனக்கு மட்டும் ஏமா அவளை பிடிக்காமல் போச்சுன்ட்டு அப்படியெல்லாம் இல்லை மாமா சொல்கிறாங்க. அதுக்கு இவர் சொல்கிறாரு, உனக்கு பிடிக்கலன்றதுக்காக அவள் அவங்க வீட்டுக்கு கூட போகிறதில்ல. அவள் எல்லாருமே நல்லா தான் கவனிச்சிக்கிட்டு இருக்கா. அவள் ரொம்ப நல்ல பொண்ணுமா. சூர்யாவுக்கு வேறு இஷ்டம் இல்லாத கல்யாணம் தான் நீ நினைக்கிற. அப்படி இல்லை, அது இப்படி தான் நடக்கணும் நடந்துருக்குது. அவளை நீ இந்த மாதிரிலாம் நினைக்காதம்மா. அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை நீ ஏற்றுக்கிட்டா போதும். அவங்க 2 பேரும் குழந்த பிறந்தா அதை விட எங்களுக்கு சந்தோஷம் என்ன இருக்குது. அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்தாலும் நமக்கு எல்லாருக்குமே சந்தோஷம்ன்ட்டு இவர் சொல்கிறாரு. இவங்க முடிக்கிறாங்க. மகாலட்சுமி கிட்ட ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அவன் ஃபோன் பண்ணாதனால அவன் திட்டி போலீஸ் ஊரில் போவோன்னு சொன்னேன். அவன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான்ட்டு. அது கேட்டு இவங்க ஷாக் ஆகுறாங்க. நீ எதுக்காக அப்படி சொதப்பி வச்சு பேசிட்டேன். நான் அவனை கையும் காலமாக பிடிச்சி போலீஸில் ஒப்படைக்கணும்னு பார்த்தேன். அதுக்காக அவசரப்பட்டு இந்த மாதிரி சொல்லி வச்சு அவன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். என்ன பண்ணுறதுன்ட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சூர்யா ஃபோன் பண்ணுறாரு. இவங்க அதை கண்டுக்க மாட்டுறாங்க. அந்த நேரமாக பார்த்து ஒரு மெசேஜ் வருது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு அசிங்கமாக வீடியோ ஓடுது. அதை பார்த்து இது நான் கிடையாதுன்ட்டு ஐஸ்வர்யா அழுகுறாங்க. அதை இவங்களும் வாங்கி பார்க்குறாங்க. திரும்ப சூர்யா ஃபோன் பண்ணுறாரு. இவங்க வராங்க. எதுக்காக ஃபோன் பண்ணிங்கன்னு அவர் சொல்கிறாரு, நீ சொன்னியே உங்கள் அக்கா ரொம்ப நல்லா சொல்லிக்கிட்டு இருக்கா. அவள் சொல்கிறதால நிஜம் நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் அந்த மதனை பற்றி நானும் இன்ஸ்பெக்டர் சொல்லி விசாரிக்க சொன்னேன். அவரும் விசாரிச்சாரு. அவன் ரொம்ப நல்ல பையன். அந்த மாதிரிலாம் அவன் பண்ணுறவன் கிடையாதுன்ட்டு தான் ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு பாருன்னொன்னே. அதை கேட்டு அவங்க திட்டுறாங்க. நான் அவங்ககிட்ட ஹெல்ப் தான் கேட்டேன். நீங்கள் எதுக்காக போலீஸ் வரலாம் போனீங்க. அவனை கையும் காலமாக பிடிச்சி போலீஸில் ஒப்படைக்கல பார்த்தாக்கா நீங்கள் தனிப்பட்ட முறையில் எதுக்காக விசாரிக்க போனீங்க. அவன் சுதாரிச்சிட மாட்டானான்ட்டு அவன் நல்ல பையன் சொல்கிறாங்க. நம்போது எனக்கு நம்ம சந்தேகமாக இருக்குது. இது பின்னால் கௌதம் தான் இருப்பான்ட்டு. அது கேட்டு இவர் திட்டுறாரு. நீ எதுக்காக அவன் மேலே சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் பொண்டாட்டி பற்றி அவனே இந்த மாதிரிலாம் அசிங்கமாக தகவல் பரப்பவானான்ட்டு. அவன் செய்வான், மற்றவங்க செய்ய மாட்டாங்க. அவன் செய்வான். அதுக்கு ஆதாரம் இருக்குதுன்ட்டு இவங்க ஃபோட்டோ எடுத்து வந்து காட்டுறாங்க. இந்த ஃபோட்டோ ஆள் இருந்தது. அவன் தான் போட்டிருக்கணும். அவனை தவிர இந்த ஃபோட்டோவை எப்படி ஆள் வந்திருக்கோம். இதுக்கு பின்னால் அவன் தான் இருக்கிறான். நீ நல்லாவே தெரியுதுன்ட்டு. அப்போ நீ எதுக்காக அவன் மேலே பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு. ஆமாம், ஆரம்பத்துலேருந்து நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மற்ற மாதிரி சாதாரண ஆளும் கிடையாது. எங்கள் அக்காவை பழி வாங்குறதுக்காக அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் தங்கச்சி இருந்தாக்கா நீங்கள் இந்த மாதிரி கண்டுக்காத இருப்பீங்களா. இந்த மாதிரி பண்ணியிருந்தாக்கா இந்த மாதிரி பீஸ் வரலாம் போவீங்களா. சொல்கிறத கூட ஒன்று நம்ப மாட்டீங்களே. நீங்கள் நம்பலனாலும் பரவாயில்ல, நான் எங்கள் அக்காவுக்கு நியாயம் வாங்கி கொடுக்காம விட மாட்டேன்னுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இவர் ஷாக் ஆகிறாரு. இவன் பண்ணுற வேலையில் அவனை பற்றி ஏதாவது தகவல் தேடி கண்டுபிடிக்கிறேன்னு போனால் பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டான்லக்கா. வீட்டில் பிரச்சனை பிடிக்காதனால தாத்தாவோட உடம்பு தான் பாதிக்கப்படும். அதனால் என்ன பண்ணுறது தெரியல. இவருக்கு போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. இப்போ மகாலட்சுமி அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு போகிறா. நீங்கள் அவன் நல்ல தகவல் தான் சொன்னீங்க. ஆனால் அதை அவன் நம்ப மாட்றா. அதனால் அவள் ஏதாவது பிரச்சனை மாட்டிங்கன்னா என்ன பண்ணுறது. அந்த மதனையும் என்னோடய ஒய்ஃபை நீங்கள் கொஞ்சம் கண்காணிக்க முடியுமா. அவங்க எங்கேயாவது பார்த்து பேசி மீட் பண்ணாலோ ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுனாக்கா அதனால் என்னோடய ஒய்ஃபு தான் பாதிக்கப்படுவா. அவங்கள 2 பேரும் நீங்கள் கண்காணிக்க சொன்னோன்னே அதுக்கு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, நீங்கள் வேணாம் அவங்களோட பொண்டாட்டியை ஃபாலோ பண்ணுங்கள், நாங்கள் வேணாம் மதனை ஃபாலோ பண்ணுறோம் சரிங்கன்னுட்டு இவரும் சொல்கிறாரு. இதே நேரத்தில் ஐஸ்வர்யா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போகிறாங்க. இது வந்து அவங்க தங்கச்சி தடுக்கிறாங்க. எதுக்காக நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. நீ பண்ணினாக்கா அவன் பண்ணி வச்சிருக்க வேலையில் நஜன் ஆகிடாதா. தப்பு பண்ணவனை தைரியமாக இருக்கும்போது தப்பு பண்ணாத நீ எதுக்காக பயப்படணும். நீ பயப்படாத. நம்ம 2 பேர் சேர்ந்து தான் அவனை போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும். நீ வேறு அந்த ஃபோனை அப்படி சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் கௌதம் மதனை பார்க்குறதுக்கு வராரு. நீ எதுக்காக ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்க இந்த மாதிரி நேரத்தில்ன்ட்டு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னை மிரட்ட சொன்னீங்க ஐஸ்வர்யாவை. ஆனால் அவள் என்ன மிரட்டுறா. போலீஸ்கிட்ட போயிடுவான்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. போலீஸ் எல்லாம் போனால் அந்த அளவுக்குலாம் என்னால் முடியாது. அதனால் நான் இதுலேருந்து விளைக்கிறேன். நீங்கள் கொடுத்த பணத்தை கூட நான் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லும்போது அவர் சிரிக்கிறாரு. ஏன் சிரிக்கிறீங்கன்னு. நீ இந்த மாதிரி மாட்டேன் சொல்லிட்டா நான் விட்டுட மாட்டேன். நீங்கள் 2 பேர் பேசுறது வீடியோ ரெக்கார்டர்லாம் என்கிட்ட இருக்குது. அதனால் நான் அதை வச்சு நீ தான் என்னோடய பொண்டாட்டியை டார்ச்சர் பண்ணிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். நீ அந்த அளவுக்கு வச்சுக்கூடாது. அதனால் நீ திரும்ப அதை கண்டினியூ பண்ணோம். அதனால் நீ திரும்ப அவளுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பு. இப்போ நீ திரும்ப நைட்டு வந்துட்டு அவளை பார்க்க சொல்லு. நானும் அவளுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து அவள் கலங்கி போயிருப்பா. அதனால் நீ என்ன சொன்னாலும் அவள் ஏற்றுக்குவா. அதனால் நீ ஒரு தடவை அவளுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பணுன்னு அவரும் அனுப்புகிறாரு. இதே நேரத்தில் மகாலட்சுமி ஐஸ்வர்யாவுக்கு ஜூஸ் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் இந்த மெசேஜ் வருது. அதை பார்த்ததும் இவங்க ஷாக் ஆகுறாங்க. 2 பேருமே அதை கேட்குறாங்க. கேட்ட உடனே அவன் திரும்ப அனுப்பியிருக்கான். இப்போ அவனே வந்து வலையில விடுறான். இப்போ நீ அதை ஓகேன்னு சொல்லு. அவனை நாம் 2 பேரும் போய் பார்த்து பேசி அவனை கையும் காலமாக பிடிச்சி போலீஸில் ஒப்படைக்கணும். அவனுக்கு திரும்ப நீ ஓகே இதுக்கு நான் ஒத்துக்கிறேன்ட்டு திரும்ப நீ 2 பேரும் பேசி சந்திக்கலான்ட்டு மெசேஜ் அனுப்ப சொன்னவனை அவங்கள அனுப்புகிறாங்க. முதல்ல அவனை 2 பேருமே போய் சேர்ந்து அவனை பிடிச்சி போலீஸில் ஒப்படைக்கணும். இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இதுதான் சரியான பனிஷ்மெண்ட்டாக இருக்குன்ட்டு கோவப்படுறாங்க. மகாலட்சுமி இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.